கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் கடந்த வாரங்கள் கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஜீவன் வல்லமுள்ள வார்த்தை. இன்றைக்கி ஒரு டிவிக்கு முன்னாடி ஒரு சீரியலை பார்க்கும்போதோ இல்லை சினிமாவை பார்க்கும்போதோ அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் ஒரு நிறைவு இருக்காது. அதில் சில நம்ம பார்க்கும்போது வெறுப்புகள் உண்டாகுது. சில சீரியலில் பார்க்குற விஷயங்கள், அந்த வார்த்தைகள் அவையை கேட்டு அந்த குடும்பத்தில் 2-3 பிரிகிறத நம்ம காண முடியுது. சீரியலை பார்த்து அநேகர் என்ன செய்கிறாங்க, வாழ்க்கையில் பலதையும் அவங்க வாழ்க்கையில் மாறுதாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை இந்த ராத்திரி வேளையில் எவ்வளோ உங்களுக்கு வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும், எவ்வளோ பாரங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு இந்த டிவிக்கு முன்பதாக இருக்கிற உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஒரு தாகத்தோடு கூட நம்ம இருக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்க்குற உண்மை. இங்கு நம்ம பார்க்கிறோம் 8வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனம், 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான். இங்கே நம்ம பார்க்கிறோம், வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதி ஒரு தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷன். அவன் சொல்லுகிறான், நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு சோத்திரம். எந்த ஒரு தாகத்தோடு கூட நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. இந்த ராத்திரி வேளையில் இதை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்தில்லை, கண்டதில்லை. அப்போ தெய்வத்தை அறிந்தவர்கள், தெய்வத்தை தேடினவர்கள், தெய்வத்தோடு கூட இருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவங்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் இந்த 100க்கு அதிபதி தேவனுடைய வார்த்தைக்காக, அவருடைய வாயில புறப்படுகிற வார்த்தைக்காக காத்திருக்கிறார். சோத்திரம். இன்றைக்கு நம்ம பலருடைய வார்த்தைகளை நம்ம நம்புகிறோம். பலருடைய வார்த்தையை நம்பி கடன் வாங்கிடுதோம். பலருடைய வார்த்தையை நம்பி பிஸ்னஸை தொடங்கிறதும், பலருடைய வார்த்தையை நம்பி திருமண காரியத்தை நடத்துகிறதும், பல காரியங்களில் நம்ம ஒரு இடம் வாங்கும்போது கூட பலருடைய வார்த்தைகளை கேட்டு இறங்கி பின்னாடி பார்க்கும் பொழுது வேதனைகளும் துக்கங்களும் உண்டாகுது. ஆனால் இங்கு 100க்கு அதிபதி சொல்லுகிறார், எனக்கு வேலைக்காரர் இருக்கிறான், எனக்கு எல்லாமே தகுதி எல்லாமே இருக்கு, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு காத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் 100க்கு அதிபதி. என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு ஜீவிதத்தில் நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்.
நம்ம ஒரு விஷயங்களை எடுக்கும் போதும், நம்ம ஒரு காரியங்களை தொடும் பொழுதும், சிலவங்க பார்த்தீங்கன்னா பெரியோர்களாக நிச்சயிக்கப்படும், அதுக்கு மேலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்து சின்னதாக இருக்கும். பெரிய எழுத்தில் எப்படின்னா இது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ ஒரு கல்யாண பத்திரிக்கையில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை காட்டிலும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை தான் பெருசாக எழுதியிருப்பாங்க. நான் எங்கள் ஏரியாவில் பார்க்குறேன், இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னை நேசிக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஒரு கல்யாண காரியத்தில் நான் வந்து ஏறக்குறைய இப்போ சர்ச்சு நடத்தி 2001 நான் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது. சர்ச்சை ஆரம்பித்து ஏறக்குறைய 25 வருஷம் ஆயிட்டு. ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையும்படியோ ஒரு திருமண காரியனால் நடத்த முடியலை. வெட்கப்பட்டு தான் சொல்லுவேன். ஒரு மரணம் ஒரு தேவனுடைய வார்த்தை பைபிள் பிரகாரம் நடத்த முடியலை. ஏன்னா அங்கே வரும்போது நல்லா வரும், ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அங்கு பாரம்பரியம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் பெரியோருடைய பிரச்சனைகள் கடந்து வரும், சில நேரங்களில் குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் வரும். இப்படி வரும்போது ஒரு காரியம் கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய அடிஸ்தான உபதேசத்தோடு கூட ஒரு திருமண காரியத்தை கூட நடத்த முடியாத சூழ்நிலை நான் இருந்திருக்கிறேன். நான் கடந்த நாட்களாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே யாருக்கு நடக்குதோ நடக்கிற என்னுடைய 2 பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கூட தேவனுடைய அந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம அந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது. தேவன் அனுமதிச்சா இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் கண்டிப்பாக அது நடக்கலாம். இல்லைனாலும் அந்த தேசத்தில் ஒரு கிறிஸ்துவ ஒரு மகிமைப்படும்படி நடத்தணும்னு என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு விருப்பம் இருக்குது. எதுக்கு சொல்லுதோம்னா, ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம் ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்தால் மட்டும் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்போ கனிகளை கொடுக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ பேதுரு நமக்கு தெரியும், முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு ஒரு மீன் இல்லாத அனுபவத்தில் அவன் கடலில் கரையோரமாய் நின்றான். ஆண்டவர் அவருடைய வருத்தத்தை கண்டு அவருடைய படகில் ஏறி அவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிற, ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆனாலும் எனக்கு என்ன கிடைக்கல, ஒரு மீன் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையும்படி நான் என்ன செய்தேன், வலைய போடுகிறேன். இந்த நாட்களில் நம்முடைய சுய புத்தியிலையும் சுயமான அறிவில் சுயமான ஞானத்தில், ஏன்னா பேதுரு ஒரு யூதன், அப்போ அவனுக்கு நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும். அவனுடைய யூதனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி எல்லா கிறிஸ்துவத்துடைய சகல நியாயப்பிரமாண உபதேசத்துக்குள் கட்டுப்பட்ட ஒரு மனுஷன்தான் பேதுரு. அப்படி அந்த பேதுரு தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாமே தெரியும். ஆனாலும் அங்கு என்னென்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பைபிள் நல்லா படிக்கிறோம், இல்லைனா நம்முடைய புத்திக்கு அறிவுக்கு ஞானத்துக்கு நம்ம எல்லாம் கீழ்ப்படிஞ்சு சில காரியங்களை நம்ம எடுத்து தொடங்குகிற காரியங்கள் இன்றைக்கும் நமக்கு பலருடைய வாழ்க்கையிலையும் வாய்க்காத போக காரணம் என்னென்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்காமல் போகும்போது தெருவில் இருக்கிற ஜனங்களோ நம்முடைய வசிக்கிற பகுதியிலோ நம்முடைய குடும்பங்களில்
பலதும் தோல்விகள் வரும்பொழுது அவங்க என்ன சொல்லுதாங்கன்னா, நீங்கள் இந்த தெய்வத்தை தேடி கஷ்டங்கள் படுதீங்க. ஏன்னா நம்முடைய தேவன் கஷ்டத்தை கண்டு, நம்முடைய பாரங்களை கண்டு, நம்முடைய துக்கங்களை கண்டு நம்மளை தேடி வருகிற ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம சேவிக்கிறோம். நம்மளை மறந்து போயிடக்கூடாது. இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை எந்த கஷ்டத்திலையும் எந்த வருத்தத்திலையும் பைபிள் சொல்லுகிறது, இதோ வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்போ ஒரு வருத்தத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு கண்ணீரோடு கூட இருக்கிற மனுஷனை என் ஆண்டவர் தேடி போகிற ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அது ஜீவனுள்ள தெய்வத்தை இன்றைக்கு நாம் தேடுவதற்கு நாம் நம்முடைய மனதை நாம் மாற்றினோம் என்று சொன்னால், நம்முடைய வருத்தங்களை தேடி நம்முடைய வருத்தங்களுக்கு மாற்றுகிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தெய்வத்தை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். இன்றைக்கு நமக்கு தெரியும், சட்டசபையில் இப்போ முதலமைச்சருடைய வார்த்தை என்ன வரும் சொல்லி அங்கே எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவருடைய பிரதான மந்திரியுடைய வாக்கு அங்கேருந்து என்ன புறப்படுது, ஏன்னா தேசத்தை குறித்து அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பார்க்கிற கூட்டம் இருக்குது. இப்போ நம்முடைய தமிழ்நாடு சட்டசபை இப்போ கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கும், அதாவது ஒவ்வொரு காரியங்களுடைய அவங்க அந்த நாள் அந்த சட்டசபை கூடும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்ன நடக்க போகுது. அப்போ நம்ம தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகள், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியணும், ஏதோ இன்று எனக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தை என் ஜீவிதத்தை என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை தான் நம்முடைய பெண் மான்களை ஈனச் செய்கிற வார்த்தை, காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ணுகிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு புதிய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட நிற்கணும். இப்போ கிரிக்கெட் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பவுலிங் அடிக்கும்போது, பேட் அடிக்கும்போது அடிக்கிறவனுக்கு வீசுகிறவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை விக்கெட்டை பிடிக்கணும்னு. ஆனால் அடிக்கிறவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எப்படியாவது சிக்ஸர் அடிக்கணும். இப்போ ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்பும் கரெக்டு தான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் தெய்வத்துக்குள்ளே இருந்து தெய்வத்துக்குள்ள அந்த வார்த்தையை ஏற்றெடுக்கணும், அந்த வார்த்தையை கை கொண்டு நம்ம வாழணும்னு எடுக்கும் போதும் சாத்தான் என்ன செய்கிறானா, அந்த வார்த்தைகளுக்கு நம்முடைய மனதை என்ன செய்ய செவி கொடுக்க விட மாட்டான். என்னைக்கு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுப்போம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். ஒரு மனுஷன் இருக்கிறான், ஐஸ்வர்யன். அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னார், நான் சிறு வயது முதல் என்ன செய்தேன், நான் எல்லாமே நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், நான் ஒரு தவறும் பண்ணலை, நான் எல்லாவற்றிலையும் கரெக்டாக இருக்கிறேன்னு. இப்போது அந்த மனுஷன் ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் விட்டுட்டு என்ன செய், ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லும்போது அந்த வார்த்தையை அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்ய முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு பாருங்க, ஒரு பாவத்தை விட்டுட்டு வர்றதுக்கு, ஒரு மதுபானத்தை விட்டுட்டு வர்றதுக்கு, பணாசையை விட்டுட்டு வர்றதுக்கு, பொருளாசையை விட்டுட்டு வர்றதுக்கு இன்றைக்கி எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கான், அந்த வார்த்தைகளை விட்டுட்டு வர்றதுக்கு முடியலை. இன்றைக்கும் அதே உலகத்தில் தான் நம்ம வசிக்கிறோம். இன்றைக்கி நாங்களும் பலரையும் பல ரீதியில் சந்திக்கிறோம், பல சூழ்நிலைகளை போய் பார்க்குறோம், எல்லாம் ஏற்றெடுக்கிறாங்க. ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும் இயேசு நல்லவர்னு சொல்கிறாங்க, அவர் தான் உண்மையானவர்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தை, அவர் நல்ல வார்த்தை, குட் நியூஸ். இன்றைக்கி பைபிள் எடுத்துகிட்டிங்கன்னா இதில் குட் நியூஸ் இருக்குது. இன்றைக்கி டெய்லி பேப்பரில் பார்க்குறோம், அதுலேயும் குட் நியூஸ் இருக்குது. அந்த குட் நியூஸு ஒரு மனுஷனை
பல ரீதியில் கொண்டு போகும். ஆனால் இந்த குட் நியூஸ் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தை உள்ளும் புறமும் செழிப்பாக்குற குட் நியூஸ். இந்த புறமான உள்ளும் புறமும் குட் நியூஸ், ஒரு பிளெஸ்ஸிங் ஆக்கிற குட் நியூஸ், தேவனுடைய வார்த்தை நாங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். இந்த வார்த்தை ஒரு மதத்தை மாற்றுகிற வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் ஜீவனை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலைமுறைகளை பிளெஸ்ஸிங் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஒரு பிரைஸ் ஒரு பிளெஸ்ஸிங் உங்கள் உயர்வுக்கு கொண்டு போகிற வார்த்தை. இது சாபத்தை மாற்றுகிற வார்த்தை. இது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற வார்த்தை. இது பாரம்பரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லுகிறோம்னா, இந்த வார்த்தை ஒருபோதும் வீணாய் போகிற வார்த்தை இல்லை. அப்போ இன்னொரு இடத்துல பார்க்கும்போது லூக்கா 10 வாசிக்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யன் என்ன செய்கிறான், திரும்ப போகிறது. நான் உங்களுக்கு 19 வரும்பொழுது அங்கே ஒரு மனுஷன் என்ன செய்தாமனா, தேவனை பார்க்க வேண்டும். அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். உண்மையில் எரிகோவில் அவரும் வரி வசூலிக்கிறவன் தான், மத்தேயும் வரி வசூலிக்கிறவன் தான், பர்தலேமு குருடன் அவனும் அந்த எரிகோவில் உள்ள ஒரு மனுஷன். அப்போ ஒன்றில் இந்த இயேசுவை குறித்து அந்த பர்தலேமு குருடன் சொல்லியிருக்கணும், இல்லைனா இயேசுவை குறித்து மத்தேயு சொல்லியிருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேரும் தவிர வேறு யாரும் எனக்கு தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் இயேசு எரிகோவுக்கு வரும்போது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இயேசுவை பார்த்து வரும்போது இயேசு சொல்கிறார், சக்கைவை உன்னுடைய வீட்டுக்கு நான் வரணும். அப்போ சக்கையுடைய வீட்டுக்கு இயேசு போகும்போது கூட இருக்கிற இவர் மகா பாவியுடைய வீட்டுக்கு போகிறார். ஆனால் அவன் இயேசு என்னுடைய வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரன் இல்லை, ஏமுனா நான் அநியாயமாய் நான் வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன், அநியாயமாய் நான் என்ன செய்திருக்கிறேன், நாம் மக்கள்கிட்ட சாபத்தை வாங்கியிருக்கிறேன். பரிசுத்தமான தெய்வம் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் தன்னுடைய ஜீவிதத்தில் 4 இரட்டியாய் அவர் திரும்ப கொடுக்கணும்னு சொன்னார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டு சொன்னார், உனக்கு ரட்சிப்பு உண்டாகுச்சு. இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய இயேசுவை தேடணும். இயேசுவுக்கு தன்னுடைய ஜீவிதத்தை 4 இரட்டியாக வாங்கினதை அவர் திரும்ப கொடுக்கணும்னு சொன்னால் தன்னுடைய ஜீவிதம் ஒரு நல்ல மாற்றமான ஒரு ஜீவிதமாக இருந்தது. இந்த கால வேளையில் நம்முடைய ஜீவிதத்தில் தெய்வத்துக்காக நம்ம நிற்கும் பொழுது, நம்ம தெய்வத்துக்காக நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுக்கும்போது, கர்த்தருக்காக ஒரு இயேசுவுக்காக நம்முடைய ஜீவிதத்தை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு பின்பதாய் கடந்து போகிறோம் என்று சொன்னால் அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் சிஷ்யனுடைய வருத்தத்தை கண்டு 4ஆம் ஜாமத்தில் போனாருன்னா, நம்முடைய கஷ்டங்களை கண்டு, நம்முடைய வேதனைகளை கண்டு, நம்முடைய படகில் வருகிற எந்த நேரமும் எப்பவும் பைபிள் சொல்லுது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நல்ல ஒரு பிராக்டிக்கல் அனுபவங்கள் வேணும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதாது, அவருடைய வார்த்தையின்படி வாழணும். வாழ்ந்தால் மட்டும் போதாது, கிரியைகளில் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மாறும் பொழுது பிரைஸலோடு எந்த காற்று புயல் வந்தாலும் அந்த படகு ஒருபோதும் நம்மளை தேவன் படகிலிருந்து நம்மளை விட்டு விலக மாட்டார். ஏன்னா அவர் படகில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சிலவது மாதிரி ஸ்தோத்திரம். அந்த ஐஸ்வர்யம் சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கு ஆண்டு விட சொன்னதை அவனால் விட முடியலை.
இன்னைக்கு பலதையும் தெய்வத்துடைய வார்த்தை தெரியும், தெய்வத்தை தெரியும், இவர் தான் உண்மையிலவர் என்று தெரியும். ஆனாலும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்குள்ள மறைந்திருக்கிற சகலத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை புதிதாக்கும் என்றால் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். சகைவுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. இயேசு என்னுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும்னா அவன் தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் எடுத்து மாற்றினது உண்மை என்று சொன்னான். இந்த ராத்திரி வேளையில் ஒருவர் என் சப்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்னான். இந்த ராத்திரி வேளையில் அவருடைய சப்தத்தை கேட்கிறதற்கு இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் பலவிதமான பாரங்கள், சாபங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள விடாதபடி இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்க, இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்க அப்பால போ சாத்தான் என்று உங்க வாயில நீங்க அறிக்கை பண்ணும்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு தேவை, அவருடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள எனக்கு ரட்சிப்பு தேவை, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எனக்கு ரட்சிப்பு தேவை, அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க எனக்கு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பை இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு விரும்புறீங்க? அவருடைய வார்த்தை எனக்கு ரட்சிப்பை தருகிறது. ஏன்னா அவருடைய வார்த்தை உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லை, உலகம் தரக்கூடிய சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு அவர் உங்களுக்கு சந்தோஷம் தருகிறது, இன்றைக்கு அவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துமே ஒரு வார்த்தைக்காக தெய்வத்தை பிரைசலோ நல்ல வசதியாக இருந்தும் அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு அவனுடைய எல்லாமே இருக்கு. ஆனால் அவன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டெடுக்கும்படி நீர் ஒரு வார்த்தையை சொல்ல போகும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நீர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும், என் தலைமுறைக்கு ஒரு வார்த்தையை சொல்லும். ஆண்டவரே, எதிர்காலத்துக்கு நீர் ஒரு வார்த்தையை சொல்லும். இந்த எத்தனை பேர் 100க்கு அதிபதி காத்திருந்தது போல ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்காக இந்த ராத்திரி வேளையில நீங்க எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய கடபாரம் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும். நீர் சொன்ன கடபாரம் மாறும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, தலைமுறைக்கு ஆண்டவரே குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போது இயேசுவின் நாமத்திலே ஒரு கர்ப்பத்தின் கனி உண்டாகும். இயேசுவின் நாமத்திலே நீர் ஒரு வார்த்தையை சொன்னா ஆண்டவரே, அந்த வார்த்தையிலே இயேசுவின் நாமத்திலே முடந்த நடக்க முடியும். நீர் ஒரு வார்த்தை சொன்னா வியாதி சுகமாகும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு புறப்படட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லும். இயேசுவின் நாமத்துமே பல வருஷமாய் நிமிர விடாதபடி என் வாழ்க்கையில் எல்லா நஷ்டங்களும் தோல்விகளும் அல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு உயர்வு என் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை வேலைக்காரன் 100க்கு அதிபதி கேட்டது போல் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்ல. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் எதிர்பார்த்துருக்கேன். நான் எவ்வளோ நாளாக நான் செபிக்கிறேன். ஆனால் நீர் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும். அந்த வார்த்தை என் ஜீவனை மாற்றும். அந்த வார்த்தையை வாழ்க்கை செழிப்பாய் மாற்றும். அந்த வார்த்தையை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். அந்த வார்த்தை என் கண்ணீரை துடைக்கும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாத்மாவே ஒப்பு கொடு. ஒரு வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் முழங்கால் படிடுவோமா? இல்லை இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? என் பிரச்சனைக்கு நீர் ஒரு வார்த்தை சொல்லும். என் போராட்டத்துக்கு நீர் ஒரு வார்த்தை சொல்லும். என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
நீர் ஒரு வார்த்தை அறிக்கை பண்ண ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவுடைய கண்ணீரை துடைங்க. ஒரு வார்த்தை புறப்படட்டும். அப்படி துக்கத்துக்கு ஒரு வார்த்தை புறப்படட்டும். அப்படி தலைமுறைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காகி ஒரு வார்த்தை புறப்படட்டப்பா. ஒரு வார்த்தை இன்றைக்கு ஜீவன் வல்லமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க. அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தை மூலம் ஆசீர்வதிச்ச நன்றி. நீங்கள் கூப்பிடுறீங்க எங்கள் ஜெபக்குழுவில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதத்தில் 2வது சனிக்கிழமை தேனி மாவட்டத்தில் மோடி தாலுக்காவில் மீனாட்சிபுரங்கிற கிராமத்தில் என்னுடைய உபவாச ஜெபம் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜெபிக்கிறோம். வர முடிஞ்சால் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.